வணக்கம். ஆஃப்டர் சோ மெனி ஸ்ட்ரகிள்ஸ் ஒரு வழியா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. யூசுவலா தளபதி படம் ரிலீஸ் ஆனாலே அந்த ஒரு வீக்கே மந்தே அந்த ஒரு படத்தை பத்தி ஒரு பரபரப்பான விஷயங்கள் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். முக்கியமா அந்த படம் வர அந்த வீக்கை நெருங்க நெருங்க டிக்கெட் கிடைச்சிருச்சா கிடைக்கலையா அந்த ஒரு புக்கிங் அந்த ஒரு விஷயமாவே எல்லாம் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் அதெல்லாம் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுவோம். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் இவ்வளவு நாள் வந்ததே உங்களுக்கே தெரியும். ஜனவரில ரிலீஸ் ஆக வேண்டியது, ஜனவரில போன தீபாவளி அக்டோபர் அந்த டைம்ல ரிலீஸ் ஆக வேண்டியது. சரி, ஜனவரிக்கு வேணும்னா ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஜனவரில உங்களுக்கே தெரியும் எவ்வளவு பெரிய சென்சார் பஞ்சாயத்தெல்லாம் ஆகி கடைசியில எலெக்ஷனே முடிஞ்சு இப்போ கரெக்டா இப்போ ரிலீஸ் பண்ற டைம்ல திரும்பவும் ஒரு போராட்டம் போயிட்டு இருக்கு டெல்லியில நீட்டுக்காக. பட் அகைன் நம்ம ஊர்ல உடனே நிறைய போராளிகள் புதுசா உருவாகி, என்ன இந்த டைம்ல தான் நீங்க வந்து படம் ரிலீஸ் பண்ணி அங்க வந்து டெல்லியில ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க அவங்களுக்காக பேசாம நீங்க உட்காந்து படம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி இந்த மாதிரி நிறைய போராளிகள்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் போன வாரம் ஃபுட்பால் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ ஃபைனல் பார்த்துக்கிட்டு இருக்கப்போலாம் இந்த விஷயம் யாரும் பேசல. ஒடிசி வந்துச்சு, அப்போ என்ஜாய் பண்ணிட்டு எதுவும் பேசல. இப்போ அடுத்த வாரம் ஸ்பைடர்மேன் வரப்போகுது, அப்பவும் வந்து பேச மாட்டாங்க. இதுக்கு மட்டும் பேச வந்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு சரி, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இவ்வளவு நாள் ஸ்ட்ரகிள் ஆயிருச்சு, இப்பதான் ஸ்லாட் கிடைச்சது. இப்போ இதையும் தள்ளி வைக்கிற மாதிரி ஆப்ஷன் வந்துச்சுன்னா இதை இதை சார்ந்து தள்ளி வச்ச படங்கள் திரும்பவும் அஃபெக்ட் ஆகும். ஏன்னா போன வாரம் ரிலீஸ் ஆன சில படங்களே இப்போ இந்த படத்தினால அஃபெக்ட் ஆயிருச்சு. சரி, ஓகே, எல்லாத்தையும் பேசி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஏன்னா இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா பண்ணணும் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் இது தளபதியோட கடைசி படம். இதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு ரிவ்யூஸ், இந்த விஜய் படங்கள் பத்தின அந்த ஃபர்ஸ்ட் லுக்கு, ஃபர்ஸ்ட் சிங்கிள், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் எதிர்பார்த்து எதிர்பார்த்து அதெல்லாம் இதுக்கப்புறம் இருக்க போறதில்ல. பட் அகைன் இந்த படத்து மேல எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம தான் இருந்தது. அன்டில் இது பகவந்த் கேசரியோட ரீமேக்னு கன்ஃபார்ம் ஆகுற வரைக்கும். சரி, கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம், அதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும், நம்ம ஒரு கோட் படம் வந்தது வரைக்கும் கூட நம்மளுக்கெல்லாம் கோட் படம் முன்னாடியே வந்து இந்த மாதிரி இன்னொரு படம் தான் ஃபைனலா நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரிலாம் தெரிஞ்சது. சரி, ஓகே, அது கண்டிப்பா ஒரு ரொம்ப நல்ல புதுசா சூப்பரான ஒரு படமா இருக்க போகுது அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன். யார் டேரக்டர்ன்றதுலயே அவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தது. கடைசியா நிறைய பேர்லாம் கதையெல்லாம் சொல்லி வினோத் அவர்களை ஓகே பண்ணாங்க. அப்பவே நிறைய பேர் ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி கேசர் ரீமேக்கே கேசர் கேசர்ன்னு சொல்லி. நாமலாம் அதை கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணிக்கல. உங்களுக்கே தெரியும், யாருமே நமக்குலாம் ஒத்து போகல. கடைசியா வேற வழி இல்லாம ஒவ்வொரு விஷயமா அந்த ஃபர்ஸ்ட் லுக் வரும்போது, டீசர் வரும்போது ஒவ்வொன்றா அக்செப்ட் பண்ணிட்டு கடைசியில் ஆமாண்டா கேசரி தாண்டா நல்லா அக்செப்ட் பண்ணி இப்போ படம் வந்து பார்த்தாச்சு. சரி, ஓகே, படம் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் அதை பத்தி பேசிடலாம். படம் அஃப்கோர்ஸ் இது பகவந்த் கேசரியோட ஒரு ரீமேக் தான், அஃபீஷியல் ரீமேக் தான். பட் கம்ப்ளீட் ரீமேக் பண்ணல. படம் இன்னைக்கு பார்த்ததுல எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 70-80% சேம், ஆல்மோஸ்ட் ஃப்ரேம் பை ஃப்ரேம் அதே மாதிரி தான் இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். செகண்ட் ஹாஃப்ல புதுசா சில விஷயங்களை ஆட் பண்ணியிருக்காங்க, அதை பத்தி பேசலாம். சரி, இந்த படத்தோட கதை என்னன்னா, இன்கேஸ் இந்த படம் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், ஜி3 ஜி தமிழ்லயே வாரத்துக்கு ஒரு வாட்டி போட்டு ஓட்டிக்கிட்டு இருப்பான். இது ரீமேக் தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வாரத்துக்கு 3-4 வாட்டி போட்டு வேணும்னே ஓட்டிக்கிட்டு இருப்பான். இத்தனைக்கும் இந்த படம் அந்த ரிலீஸ் அனௌன்ஸ்மெண்ட் வரப்பெல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொரு டைமு போட்டு போட்டு காட்டி அது எல்லாருமே ஆல்மோஸ்ட் பார்த்துருப்பாங்க. உங்களுக்கே தெரியும், லீக் ஆனதுக்கப்புறம் அதையும் நிறைய பேர் எல்லாமே பார்த்தாச்சு. எல்லாருமே இப்போ தேட்டருக்கு போய் கடைசியா ஒரு படம் நான் அதை செலிப்ரேட் பண்ண ஒரு லாஸ்ட் டைம் அந்த ஒரு எமோஷனில் தான் போறாங்க. சரி, இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு கிராமத்துல எலெக்ஷன் ஓட்டு போட வரமாட்டேன்னு கொஞ்சம் போராடிக்கிட்டு இருக்காங்க. அங்க நிலவில் ரவி போயிட்டு, உங்களுக்கு எதுக்கு நீங்க வரமாட்டீங்கன்னு, உங்களுக்கு சம்மந்தமே இல்லாம நான் உங்களுக்கு ஒரு தைரியத்தோட கதை சொல்றேன் அப்படின்ட்டு அதே மாதிரிதான் பகவந்த் கேசர்லயும் வரும் ஆரம்பிக்கிறாரு. அதன்படி ஜெயில்ல கைதியா இருக்கிற தளபதி வெற்றி கொண்டார் விஜய் அவர்கள் ஜெயில தான் இருக்காரு. எதுக்காக வந்தாங்கிறதெல்லாம் பின்னாடி இருக்கிற ஒரு பிளாஷ்பேக்கு. அங்க ஜெயிலரா இருக்கிற கௌதம் வாசுதேவன், அவருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவருக்கும் இவருக்கெல்லாம் சில பழக்கங்கள் அந்த பொண்ணோட இவங்கெல்லாம் நல்லா பழகிக்கிறாங்க. பட் ஒவ்வொரு இடத்துல என்ன ஆச்சுன்னா, எதிர்பாராத விதமா கௌதம் வாசுதேவனை வந்து இறக்க நேரிடுது. சேம் டைம் இங்க விஜய் அவர்களோட அம்மாவும் இறக்க நேரிடுது. இவருக்கு சரி வேற இல்லை, இதுக்கப்புறம் நம்ம இந்த பொண்ணை நாம தான் பார்த்துக்கணும்னு அந்த பொண்ணை பார்த்துக்கிறாங்க, வளர்த்துறாங்க. இத்தனைக்கும் அந்த பொண்ணுக்கு பயப்படுற அந்த போபியா அந்த மாதிரி இருக்கு. அதனால பயமே இல்லாம அந்த பொண்ணை பெரிய ஆளா வளர்த்து காமிக்கிறேன், மிலிட்டரியில் சேர்க்கிறேன் அப்படிங்கிற ஒரு எய்மோட அந்த பொண்ணையும் வளர்த்து காமிக்கிறேன். அந்த பொண்ணு வேற இல்லை, அவங்க தான் மமிதா பைஜு. அவரெல்லாம் வளர்த்துனா, பட் அவங்களுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு தான் பயம் இருக்கு, நான் எதுக்கு மிலிட்டரிக்கெல்லாம் போகணும்னு இது பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம தளபதி அவர்களுக்கு எப்படியாவது தைரியத்தை கொண்டு வந்து நம்ம ஆர்மியில சேர்த்துறோம் அப்படின்னு அவர் ஒரு மும்மரமா இருக்காரு. சேம் டைம்
ஆப்போசிட்ல உலகத்துல அங்கங்க பயங்கரவாதமா பண்ணிக்கிட்டு இருக்க பாபி டியோல், அவரு வில்லன், எல்லா இடத்துலயும் இந்த வெப்பன்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணி ஒரு பெரிய ஒரு கேங்ஸ்டர் மாஃபியாவா இருக்காரு. அவர் இந்தியாவுக்குள்ள ஒரு ப்ராஜெக்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் கொண்டு வர்றாரு. அந்த ப்ராஜெக்ட் என்னன்றதெல்லாம் வந்து சஸ்பென்ஸாவே வச்சிருக்காங்க. சேம் டைம் இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணிட்டு ஒரு வருது. அந்த இடத்துல இவங்க பஞ்சாயத்து கிரியேட் ஆகுது. பட் என்ன ப்ராப்ளம்னா, இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பஞ்சாயத்து இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. அதெல்லாம் என்னன்றது அடுத்தடுத்த காட்சிகள்ல நமக்கு ரிவீல் பண்றாங்க. சரி, அதுதான் இந்த படத்தோட கதை. இதை பத்தி நான் பெருசா நான் இதுல சொல்லி ஸ்பாயிலர் பண்றதுக்கு எதுவும் இல்லை. ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே உங்களுக்கு ஸ்டோரி தெரிஞ்சிருக்கும். என்ன வித்தியாசமா வேற என்ன புதுசா ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் சில விஷயங்கள் நீங்க பகவந்த் கேசரி பாத்தீங்கன்னா, இங்க சத்தியமங்கல கொலைகள்னு ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாரு. நான் தமிழ் டப்ல பார்த்தேன், நான் சொல்றேன். அந்த மாதிரி சில காட்சிகள்லாம் மாத்திருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பகவந்த் கேசரி கம்பேர் பண்ணா மாத்திருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல ஃபிளாஷ்பேக்கே ஆல்மோஸ்ட் நிறைய மாத்திருக்காங்க. ஃபிளாஷ்பேக் அடுத்து வர கிளைமேக்ஸும் ஸ்டோரி இதுல கொஞ்சம் ஆல்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃப் ஆல்மோஸ்ட் ஒரு 30% சிமிலர் அப்படின்னு சொல்லலாம். பட் அதுதான் இந்த படத்தோட பிரச்சனையாகவும் எனக்கு இருந்தது. ஏன்னா நமக்கு ரீமேக்னு நம்ம ஒவ்வொரு ஃப்ரேமும் சரி விஜய் அவர்கள் எப்படி பண்ணியிருக்காருன்ற ஒரு விஷயங்கள் பார்த்து பார்த்து அந்த ஒரு காட்சிகள் எல்லாமே நல்லா இருந்தது. அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் உங்களுக்கே தெரியும். இந்த படத்தை நம்ம போய் எல்லாருமே என்ஜாய் பண்றதுக்கான காரணம் விஜய், ஒன் அண்ட் ஒன்லி விஜய் மட்டும்தான் நான் நினைக்கிறேன். அதுவும் கூடவே அனிருத்தோட மியூசிக் வரும்போது விஷுவல்ஸ் ஆகட்டும், அந்த படத்துல வர அங்கங்க பிஜிஎம், ராவணமாட் ஆகட்டும், அந்த ஒரு பேர்ல இந்த மாதிரி பிஜிஎம்ஸ் எல்லாம் வரும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஐ மீன் தளபதி கச்சேரி பாட்டு ரொம்ப அதுவும் நல்லா இருந்தது. இடையில தான் வருது, ஒரு ஓப்பனிங் சாங்ல ஒரு இடையில வருது. அதுல வந்து லாஸ்ட்ல வந்து எல்லா படத்தோட அந்த சாங்ஸோட பிஜிஎம்ஸ் வச்சு ஒரு டான்ஸ் ஒன்று பண்ணியிருந்தாரு. அது எல்லாமே நல்லா இருந்தது. அகைன் இன்டர்வல் ஃபைட் சொல்லவே வேணாம், அவ்வளோ ரொம்பவே மாசா பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்லயும் நல்லா நிறைய காட்சிகள் நல்லா தான், நல்லா இண்டிவிஜுவல் காட்சிகளாக பார்த்தா ஓகே நல்லா இருக்குன்ற மாதிரி இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே செகண்ட் ஹாஃப்ல அந்த ஃபிளாஷ்பேக்ல போனதுக்கு அப்புறம் அந்த போலீஸ் காட்சிகள் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ட்ராக் மாறுது. பகவந்த் கேசரி கம்பேர் பண்ணும்போது இது ஒரு வேற ட்ராக்குக்கு மாறி அதுல வந்து இவருடைய பொலிட்டிக்கல் அஜெண்டாவை கொஞ்சம் இன்க்ளூட் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதெல்லாமே எனக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல. ரேச்சல் ரிபக்கா ஷீன்ஸ் ஆகட்டும், இன்னும் வில்லன் அவர் ஒரு இடத்துல சேஞ்ச் ஆகுறாரு, வேற ஒரு கதாபாத்திரமா. அந்த மாதிரி சில காட்சிகள்லாம் ஏதோ எனக்கு ரொம்பவே ஆர்டிஃபிஷியலா தான் இருந்தது. எனக்கு அது பர்சனலா ஒர்க் அவுட் ஆகல. அதான் செகண்ட் ஹாஃப்ல அந்த பிளாஷ்பேக்ல ஒரு கட்டத்துக்கு மேல கதையோட பிளாட்டே ரொம்ப சேஞ்ச் ஆகி அது போக போக கிளைமேக்ஸ்ல ஒரு பெரிய இதை நான் பெருசா பண்ணணும். கிளைமேக்ஸ்ல அப்கோர்ஸ் அவங்க பெரிய ஸ்கேல்ல ஒன்று பண்ணியிருக்காங்க, பட்ஜெட்லாம் வச்சு பெருசா பண்ணியிருந்தாலும் கிளைமேக்ஸ்ல அவங்க சொல்ல வர விஷயம் இருந்தாலும் அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை எனக்கு. பட் எகைன் இது சி ஒரு அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாம் போய் என்ஜாய் பண்ணியிருக்கோம், பண்றோம். இதுக்கப்புறம் நான் அஃப்கோர்ஸ் 2-3 டைம் புக் பண்ணி அதை பார்த்து நம்ம ஏன்னா இதுக்கப்புறம் எப்போ பார்க்க போறோம்னு தெரில, இதுக்கப்புறம் நடிக்கவே மாட்டாரு அப்படின்ற மாதிரின்றனா மேபி இது எல்லாத்தையும் ஒரு அரசியல் இருந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து அவருக்கு ஒரு ஓய்வு கிடைக்கும் போது மேபி அப்ப திரும்ப திரையில வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, இல்ல கேமியாவோ வாய்ப்பு இருக்குன்றதை தாண்டி இந்த மாதிரி ஒரு படத்தை ப்ராப்பரா நடிச்சு இந்த ஃபர்ஸ்ட் லுக், ஃபர்ஸ்ட் சாங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுக்கப்புறம் மேபி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதனால இந்த படத்துல என்னதான் குறைகள் இருந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தானே இந்த படம் போய் பாக்குறோம். பகவந்த் கேசரி ரீமேக்ன்றதையும் அக்செப்ட் பண்ணியாச்சு. படம் இத்தனைக்கும் நிறைய பேர் பார்த்தவங்க இருந்து எல்லாருமே இந்த படம் வந்து அவ்வளோ பெருசா ஒர்க் அவுட் ஆகலன்றது எல்லாமே விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கடைசி நம்ம போய் நல்லா ஒரு என்ஜாய் பண்ணி பார்க்க போறோன்ற மைண்ட்ல நீங்க போனீங்கன்னா, விஜய் ஃபேன்ஸ் முக்கியமா நான் என்ஜாய் பண்ண தான்ப்பா போறேன் அப்படின்னு போனீங்கன்னா, என்னதான் ஃபிளா இருந்தாலும் இதுக்கு முன்னாடி நம்ம வாரிசு படமே பார்த்தாச்சு. அதனால உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ற அளவுக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அகைன் எனக்கு செகண்ட் ஹாஃப்ல நிறைய வரக்கூடிய சில பில்டப் திங்ஸ், நிறைய விஷயங்கள் எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. இன்க்ளூடிங் இந்த நிழல்கள் ரவி சீன்ஸ் ஆகட்டும், இந்த கிளைமேக்ஸ்ல வந்து இந்த சில கேமியோ எல்லாம் வந்து ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகல. அவ்வளவுதான்ப்பா எனக்கு செகண்ட் ஹாஃப்ல. பட் அகைன் அஃப்கோர்ஸ் விஜய் அவர்களோட ப்ரெசன்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா எடுத்திருந்தா, இல்ல அட்லீஸ்ட் புதிய ஒரு கதையாவது ஏதாவது எடுத்திருந்தா நான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே தான் எனக்கு இன்னும் அங்கலாப்பாவே இருக்கு. அதுதான், ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு லியோ ஆகட்டும், மாஸ்டர் ஆகட்டும், எல்லா படங்களும் நமக்கு என்னதான் அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஆகலன்றதை தாண்டி ஒரு ஃப்ரெஷ்ஷான படம் ஏதோ அவங்களுக்காக அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இது ஜனநாயகன் எப்பவுமே நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்குமான்னு கேட்டா எனக்கு மேபி அது ஒரு டவுட்டு தான். அஃப்கோர்ஸ் எல்லா பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், இதுல நிறைய ஒரு சின்ன சின்ன ரோல்லே ஆகட்டும், பெரிய பெரிய மெயின் ஆக்டர்ஸ் வந்து நான் ஒரு சீன் வந்தாலும் போதும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு போகுது. கதை ரெண்டாவது பாதியில ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்கெங்கேயோ போனாலும்
அதான் ஆல்ரெடி இதுல என்ன ப்ராப்ளம்னா, இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு பெருசா எந்த ஒரு இதுவும் இல்ல. அஃப்கோர்ஸ் அங்கே நிறைய வயலன்ஸ் அங்கங்க இருக்கு. பட் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து ஆல்ரெடி இந்த படம் உங்களுக்கே தெரியும் லிமிட்டட் ஆடியன்ஸ் தான் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு ஸ்க்ரீன்ல எல்லாமே ரிலீஸ் ஆகி இப்போ ஃபர்ஸ்ட் டே எல்லாம் நல்லா ஃபில்லா இருக்கு. பட் நீங்க இந்த வீக்கெண்ட் வரைக்கும் அந்த படத்துக்கு நல்லாவே ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும், ஃபில் ஆகும். பட் இதை ஒரு ஃபேமிலியா நிறைய இடத்துல பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா மெயினா இந்த படத்தை நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. அந்த ஆடியன்ஸ் வர்றதுக்கான ஒரு விஜய் ஃபேன்ஸ் கண்டிப்பா எல்லாமே பார்த்துருவாங்க. ஒன்ஸ்க்கு 2, 3, 4 டைமே பார்க்குறாங்கன்னு வைங்களேன். ஏன்னா இதுதான் கடைசி படம்ன்றதை தாண்டி அந்த ஒரு விஷயத்துலயும் நானும் அடங்குவேன். நானும் பார்க்குறேன்னு வைங்களேன். பட் ஒரு நியூட்ரல் ஆடியன்ஸ் கண்டிப்பா இந்த படத்தை உங்களுக்கே தெரியும் அவங்க தியேட்டருக்கு வந்து ஒரு விஜய் படம் பார்க்கணும்னா படம் நல்லா இருக்கணும்ல. அட்லீஸ்ட் ஒரு லியோ அளவு ஸ்கேலுக்காவது இருந்தா சரி புதுசா ஏதோ இருக்குன்னு பார்க்கலாம். பட் இது ஆல்ரெடி ரீமேக்கு லீக் ஆயிருச்சு. அதனால இன்னும் ஆடியன்ஸ் லிமிட் ஆகும். இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஒரு விஜய் படம் பார்க்கறதுக்கு ஒரு ஃபேமிலியில அந்த குழந்தைங்க அடம் பிடிச்சு இல்ல அவங்க போகணும்னு சொல்லி அந்த ஃபேமிலியா போறது இருக்கு. பட் இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் இருந்ததுனால நிறைய இடத்துல அலோவ் பண்ண மாட்டாங்க. முக்கியமா மால் தியேட்டர்ல ஸ்ட்ரிக்டா இதை பார்ப்பாங்க. இந்த பிரச்சனை வரும் பாருங்களேன், இன்னும் 2-3 நாள்ல இது தெரியாமே நான் மாடு கூப்பிட்டு வந்துட்டேன், குழந்தை ஆசைப்பட்டான், நான் உள்ளே போய் நாங்கள் டிக்கெட் ஆல்ரெடி புக் பண்ணிட்டோம், அதுலயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 18+ன்ற மாதிரி. பட் எல்லாருமே உங்களுக்கே தெரியும் அதெல்லாம் இப்போ யார் பார்க்கறத புக் பண்ணிடுறாங்க. முன்ன இந்த மால் மல்டிபிளெக்ஸ் எல்லாம் கம்மியா இருக்கும்போது பெருசா இதை நோட் பண்ண மாட்டாங்க. ஏ சர்டிபிகேட் படங்களும் ரொம்ப குறைவா தான் வரும். பெரிய பெரிய ஆக்டர்ஸ்க்கு இப்போ கூலிக்கோ இல்ல விஜய் அவர்களுக்கோ அந்த மாதிரி கமல் படங்கள் ஏ சர்டிபிகேட் வரும். பட் இந்த மாதிரி ஒரு ஜனரஞ்சகமான படத்துல ஏ சர்டிஃபிகேட் அவ்வளவுதான் கொடுக்க மாட்டாங்க. பட் இப்ப சென்சார் போர்டு உங்களுக்கே தெரியும் எப்படி ஒர்க் அவுட் பண்றாங்கன்னு. அவங்க ரொம்ப மட்டமான படத்துக்கே யூஏல கொடுத்து இந்த நிறைய படத்துக்கெல்லாம் ஏ தாண்டா இதுக்கெல்லாம் கொடுக்கணுன்ற இடத்துல யூஏ கொடுக்குறாங்க. இந்த மாதிரி படத்துக்கு எனக்கு தெரிஞ்சு கூலிக்கு அதே மாதிரி தான் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்ப இதே தான் ஜனநாயகனுக்கும். இதுல ஏக்கான ஸ்கோப் இல்லை, யூஏ கொடுக்கலாம். அதனால இப்போ உங்களுக்கே தெரியும் நிறைய இடத்துல இதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இதை தாண்டி நிறைய இடத்துல பாருங்க சின்ன குழந்தைய கூட்டு போய் இந்த வயலன்ஸ் படம் பார்க்குற அளவுக்கு விஜய் அவர்கள் இப்போ மேனிபுலேட் பண்றாங்கன்னு உங்களுக்கு ஆப்போசிஷன் பார்ட்டிலேருந்து எல்லாருமே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. இன்னும் இந்த செலிப்ரேஷன்ஸ் திங்ஸ்லாம் இன்னும் போல, நான் இன்னும் அது எல்லாம் என்ன எதுவும் நியூஸ் பார்க்கல. வேணும்னே நிறைய இடத்துல பிரச்சனை பண்ணி அதை நியூஸ் ஆக்குறதாகட்டும் எல்லாமே நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து வரும். இன்னும் 2-3 நாள்ல இந்த வயது இந்த குழந்தைய கூட்டு போய் இந்த மாதிரி இடத்த விடலை, அடம் பிடிக்கிறாங்க, இந்த மாதிரி ஆகுது இந்த மாதிரி ஆகுது, பாருங்க இப்படி இருக்கு அப்படி இருக்கு, டெல்லியில ப்ரொட்டஸ்ட் போயிட்டு இருக்கு, இங்க படத்தை பார்த்து இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய இதெல்லாம் வரும். பட் அதனால இதுக்கு லிமிட்டடான ரன் தான் இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். அதையும் தாண்டி அது நல்லா ஓடிச்சுன்னா அஃப்கோர்ஸ் ஹாப்பி தான். பட் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தானே ஆகணும். நம்ம கடைசியா என்னதான் விஜய் படம் ஆகட்டும் நல்லா என்ஜாய் பண்ணி நம்ம பார்க்குறோம். அதெல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல ஒரு ஹிட், கமர்ஷியல் ஹிட், நல்ல ஒரு கலெக்ஷன் எடுக்குதுன்னே வச்சுக்கோங்களேன். பட் ஒரு சாட்டிஸ்ஃபைடான படமா எனக்கு இருந்ததுன்னு கேட்டா எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. எனக்கு இப்போ இதை கம்பேர் பண்ணா ஒரு கோட் லியோவே எனக்கு ஓகே, கோட்டை கடைசியா படமா வந்திருக்கலாமேன்னு தான் தோணுச்சு. பட் அகைன் எல்லாத்தையும் தாண்டி கடைசியா நான் ஃபுல்ஃபில்டா இதை இப்ப நான் சொல்லலாம் நினைக்கிறேன். கடைசியா ஃபுல்ஃபில்டா படம் எல்லாமே ஓகேடான்னு வெளியே வந்த படம் மெர்சல். அதுக்கப்புறம் எல்லா படங்களையும் சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. லியோ கோட்டு இப்போ ஜனநாயகம்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு லியோ கோட்லாம் எனக்கு ஓகே, அந்த மாதிரி அதுவே கடைசியா வச்சிருக்கலாமேன்ற மாதிரி தான் எனக்கு பர்சனல் ஃபீல் ஆச்சு. நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டனாலும் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அதுதான். பட் வாட் எவர், இந்த படம் பார்த்தாச்சு. இன்னும் அப்கோர்ஸ் இந்த படம் எப்படி இருந்தாலும் நம்ம இன்னும் 2-3 டைம் பார்த்து தான் ஆகணும். ஏன்னா எனக்கும் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க முடியாதுன்ற ஒரு ஃபீல்ல நம்ம திரும்ப போய் பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அஃப்கோர்ஸ் படம் உங்களுக்கே தெரியுமா அது ஆவரேஜ் தான். இன்கேஸ் நீங்க இதை பார்த்துட்டீங்கன்னா ஒரு விஜய் ஃபேன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிக்கலன்றதை தாண்டி நீங்க நியூட்ரலா நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்றதையும் நீங்க வந்து சொல்லுங்க.